அல்லா கண்ணியப்படுத்துவான். சொல்லுவோம், மகாசா மக்களுக்கு எங்களுக்கு ஈமான் உறவுகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட சகோதரர்கள் பணம் தானது விருப்பம் தான். அமைச்சரை மகல்லா வாசியதுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். உங்களுடைய மௌத்துகளை எல்லாம் கண்ணியமாக ஆக்குவார். பேசின ஒரு வார்த்தைக்காக மாஷா அல்லாஹ் உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய சகோதரிகள், உங்களுடைய உடன் பிறந்த உறவுகள், தாய்மார்கள், நிறைய சகோதரர்கள் மனம் விரும்பி தன்னை வீட்டுல கஷ்டம் இருந்தும் அந்த பலஸ்தீன் மக்களுக்கு உதவும் என்ற ஈமானிய உணர்வுடன் நிறைய சகோதரர்கள் பல தொகையை தந்து உதவி இருக்கிறீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் கண்ணியப்படுத்துவார். பேசின ஒரு வார்த்தைக்காக ஒரு பெண்மணி 25,000 ரூபாய், 15,000 ரூபாய், 10,000 ரூபாய், 30,000 ரூபாய், 5,000 ரூபாய், 350 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் உள்ளத்தால தந்தீங்க. இரண்டாவதாக நாம் இதை மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும். இந்த ஆலச்சேரி பகுதியிலிருந்து எங்களோட பலஸ்தீன் சகோதர உறவுகளுக்கு பணம் அனுப்பப்படுவதனால இந்த இதை நாங்க அறிமுகப்படுத்தல. 7 சகோதரர்கள் முன்வாங்க, நிர்வாகத்துல 3 பேர் முன்வாங்க. உங்களோட கையால அந்த பணத்தொகையை நீங்க ஒப்படைத்து அல்லாஹ்விடத்தில் இன்றைக்கு இரவைக்கு அந்த பணத்தொகை அனுப்புவதற்கான முயற்சிகள் செய்யப்படுகிறது. எங்களை போன்ற சகோதரர்கள் நாங்க பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு வெளியாகிற வீடியோ மாஷா அல்லாஹ் பலஸ்தீன் மக்கள் சந்தோஷமாக நல்ல ராகத்தான நிம்மதியான சாப்பாடுகள் சாப்பிடுகிறார்கள். நிறைய கெண்டனர்கள், 60 அடி 40 அடி கெண்டனர்கள், அந்த சின்ன பிள்ளைகள் விளையாடக்கூடிய சைக்கிள், நல்ல உடுப்புகள், கஞ்சி காய்ச்சக்கூடிய சட்டிகள், நல்ல பன், நல்ல ரொட்டிகளை சுமந்து செல்லக்கூடிய காட்சியை பார்க்கிற நேரத்தில் பல நாட்கள் தண்ணீர் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், தண்ணீரை குடிச்சு சகர் செய்து, தண்ணீரை குடித்து இஃப்தார் செய்த ஒரு இஸ்லாமிய வரலாற்றை இந்த உலகம் திரும்பி பார்த்திருக்கிறது. அப்படியான உறவுகளுக்கு நாம் உதவி செய்யறோம். நிறைய சகோதரர்கள் உதவி செய்தார்கள். எந்த பள்ளிகளிலும் செய்யாத மிகப்பெரிய அளப்பெரிய சேவையை இந்த ஆலச்சேரி மஹல்லவாசிகளுக்கு உங்களுக்கு என்ற பெருமை உண்டா? எனவே அல்லாஹ் தஆலா யார் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் பொருளாதாரத்தின் உடலாரத்தில் பறக்கத் வழி தாண்டி வாழும் பலஸ்தீனே, வழியோடு மறந்தாலன் சுவனம் வைப்பானே, பொறுத்திடு பொறுமை தருவானே, வகுத்தவன் இறைவன் துணையோடே, பொறுத்திடு பலஸ்தீனே, பொறுத்திடு பலஸ்தீனே, பொறுத்திடு பலஸ்தீனே, பொறுத்திடு பலஸ்தீனே, போதும் இது போல் கண்ணீர் இறைவா வழி சொல்லு, வழிகள் சுமக்கும் காசா மீள வழி சொல்லு, துடிக்கும் குழந்தை முன்னாலே தாயின் கண்ணீர் வழியோலம், நீத்திடும் தாயின் முன்னே குழந்தை அழு சோகம், நீத்திடும் தாயின் முன்னே குழந்தை அழு சோகம். யூதன் ஒரு நாளோட அக்ஸா உயர்ந்தோங்கும், நபிகள் சொன்னது போல புனிதம் தோங்கும். யூதன் ஒரு நாளோட அக்ஸா உயர்ந்தோங்கும், நபிகள் சொன்னது போல புனிதம் தோங்கும். நாளை பலஸ்தீன் கொடியோங்கும், நாமம் இறைவன் தக்பீரில், பொறுத்திடு பலஸ்தீனே, பொறுத்திடு பலஸ்தீனே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 2024 9ஆம் தேதி 4ஆம் மாதம் மூதூர் பிரதேசத்தில் ஆலைச்சேனை பகுதியில் உள்ள மக்களாலும் நிர்வாகத்தினாலும் பள்ளி இமாம்களாலும் முயற்சி செய்யப்பட்டு பலஸ்தீன் காசா மக்களுக்காக கிட்டத்தட்ட 2,15,000 ரூபாய் பணத்தொகை முழுமையாக அனுப்பி வைக்கப்பட்டது. உதவி செய்த மஹல்லாவை சேர்ந்த நிர்வாகம், சகோதரர்கள், சகோதரிகள் அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரத்துடன் அடுத்த பகுதியில் உள்ள சகோதரர்கள் இதற்காக உதவி செய்திருக்கிறார்கள். அனுப்பிய ரசீட் தான் இது. உதவிய அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயுளை ஆரோக்கியத்தை தருவான். ஜஸாக்குமுல்லாஹ்.